தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 9ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய நவம்பர் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நவம்பர் 20ஆம் தேதி கடைசி நாள். டிசம்பர் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. டிசம்பர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இலங்கை மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேரையும் 14ஆம் தேதி வரையில் காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்கச் சென்ற 4 பேரை இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை உரக்கடைகளில் இருந்து போலி பூச்சிக்கொல்லி மற்றும் காலாவதியான மருந்துகளை வேளாண் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சிம்மக்கல், கீழமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, தல்லாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் காலாவதியான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கூடுதலாக 33 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையின் தரம் மேம்படுத்தப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மேம்பாட்டிற்காக 16 கோடியே 82 லட்சம் ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்கின் இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில் மு.க. அழகிரி வெற்றி பெற்றார். இதனை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மோகன் வழக்கு தொடர்ந்திருந்தார். குரூப் 2 தேர்விற்கு இதுவரையில் 6,85,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 115 நகரங்களில் தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பட்டாசு கடை ஒன்றில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 10 பேர் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பட்டாசு கடையில் பட்டாசுகளை அடுக்கி வைத்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. போலி இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரத்தில் மதுரை காவல்துறை செய்திக்குறிப்பில் செய்தியாளரின் பெயரை சேர்த்ததற்கு சென்னை பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக காவல்துறை இயக்குநர் ராமானுஜத்திடம் மனு ஒன்றையும் அவர்கள் அளித்தனர். இதனிடையே மதுரை காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து நெல்லையில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி கூட்டத்தில் தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக மேயர் சைதை துரைசாமி மீது சென்னை மாநகர முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியன் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. மு.க. ஸ்டாலினும் மா. சுப்பிரமணியனும் மேயராக இருந்தபோது 125 கோடி ரூபாய் தணிக்கை செய்யப்படவில்லை என சைதை துரைசாமி கூறியிருந்தார். ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கை விரைந்து முடிக்குமாறு அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணனின் மனைவி ஜெயஸ்ரீ மற்றும் பெண் பணியாளர் ஆகிய 3 பேர் தாக்கப்பட்டனர். இது தொடர்பாக ஜெயேந்திரர், சுதர்சன ஐயர், அப்பு, ரவி சுப்பிரமணியம், லட்சுமணன் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டெல்லி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதியும் 2வது கட்டமாக 19ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு நவம்பர் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ராஜஸ்தானில் டிசம்பர் 1ஆம் தேதியும் டெல்லி மற்றும் மிசோரமில் டிசம்பர் 4ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவின்படி யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதற்கான பொத்தான் வாக்கு இயந்திரங்களில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வேட்புமனு தாக்கலின் போது பிரமாண பத்திரத்தில் அனைத்து தகவல்களையும் தெரிவிக்கவில்லை எனில் வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் அறிவித்துள்ளார். தனி தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் 48 மணி நேரம் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் பல மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வாகனங்கள் ஓடாததால் போக்குவரத்தும் முடங்கியுள்ளன. மாநிலத்தின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். தெலங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார்.
தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர அமைச்சர்கள் ராஜினாமா செய்து வரும் நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் இறங்கியுள்ளது. ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கும் போது இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படுவது இயல்புதான் என காங்கிரஸ் கூறியுள்ளது. இதனிடையே அரசியல் லாபத்திற்காகவே தெலங்கானாவுக்கு காங்கிரஸ் ஒப்புதல் அளித்ததாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பயணிகள் ரயில் கட்டணத்தை உயர்த்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது. புதிய கட்டண உயர்வு வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏசி மற்றும் படுக்கை வசதி கொண்ட ரயில் பயண கட்டணம் 2% அதிகரிக்கப்படுகிறது. சரக்கு கட்டணம் 1.7% உயர்த்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் ஆபாச நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி மீது புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி இருப்பதால் பிதார் மாவட்ட செயலாளரான பபுவால் என்பவருக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென பல்வேறு கட்சியினரும் வலியுறுத்தியுள்ளனர். ஆதார் அடையாள அட்டை கட்டாயமில்லை என்கிற தீர்ப்பில் திருத்தம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. திருமணம் மற்றும் சொத்துக்களை பதிவு செய்தல், சேமநல நிதி உள்ளிட்டவற்றிற்கு ஆதார் அடையாள அட்டை கட்டாயம் என்று சில மாநில அரசுகள் தெரிவித்தன. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்று கடந்த 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியிருந்தது. தீவிரவாதிகளின் ஊடுருவல் மற்றும் தாக்குதல் விவகாரங்களால் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபையில் அமளி நிலவியது. அவை கூடியதும் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட பேந்தர் கட்சி உறுப்பினர்கள் இதுகுறித்து முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஓமர் அப்துல்லா அரசு தவறிவிட்டதாக கூறிய அவர்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். கார்கில் போர் நிகழ காரணமாக இருந்தது போன்ற சூழ்நிலை தற்போது ஜம்மு காஷ்மீரில் இல்லை என்று ராணுவ தளபதி பிக்ரம் சிங் கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் எந்த பகுதியும் தீவிரவாதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் குஜாட்டூர் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் இன்று சுட்டுக் கொன்றனர்.